இன்னியோட மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்றத பார்க்க போறோம். இது நாளையோட ட்ரேடிங் செஷன்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் நாளைக்கும் நம்ம கவனிக்கலாம். என்னென்ன ஸ்டாக் அப்படின்றத பார்க்கலாம். ஆ நேத்தி ஒரு 77, 78 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சது. ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டில். அதுக்கு முந்தின நாளோட லோவையும் உடைக்கல, ஹையும் பிரேக் பண்ணாம ஒரு சின்ன ஸ்மால் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் முடிஞ்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 280, 290 பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு வாலட்டிலிட்டி. நேத்தியோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வாலடைல் அதிகமா இருந்தது. ஆனா டே ஹைல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 140, 150 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் நியர்லி ஒரு 0.5% இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. 130 பாயிண்ட். அதாவது நேத்தியும் இன்னைக்கும் சேர்த்து பார்க்கும்போது 200 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அ இன்னைக்கு நம்ம க ஓவரால் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, பேங்க் ஸ்டாக்ஸு முக்கியமா பிரைவேட் செக்டார் பேங்க்ல ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு ஒன் ஆஃப் த நிஃப்டி டாப் கெய்னர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் நிஃப்டியில் டாப் கெய்னராக நியர்லி 4% ஜொமேட்டோ அதாவது எட்டர்னல்ன்ற ஸ்டாக் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ். அதானி போர்ட்ஸ் ஃபண்ட் ரைசிங்கான நியூஸ் கொடுத்தது 1% இன்னைக்கு ப்ளஸில் முடிஞ்சது. இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக் நியூஸு, வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் என்ன, நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இன்னைக்கு நிஃப்டி க்ளோசிங் தான். ஏன்னா இந்த 700 மறுபடியும் தக்க வச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். 0.5% அரௌண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பிராட் மார்க்கெட் பக்கம் வரும்போது நிஃப்டி, ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த 3 இண்டெக்ஸுமே நியர்லி 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு செக்டாரில் 2 மொத்தம் 3 செக்டார் பாசிட்டிவ். அதில் 2 செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டார் ஒன்று, நிஃப்டி ஹெல்த்கேர் இண்டெக்ஸ் ஒன்று. இந்த ரெண்டுமே 1%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. பட் 3வது நாளாக ரியல்டி ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட டாப் செக்டோரல் கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. கடந்த ஒரு வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங். சென்ட்ரல் பேங்க் நியூஸ்னால இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.5% கிட்ட. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, ஐஓபி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஸ்டாக்கு, அதில் 14 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இதில் கிளன்மார்க்கு தான் டாப் செக்டோரல் டாப் ஃபார்மா ஸ்டாக்கில் டாப் லெவலில் இருக்கிறது. நியர்லி 4%க்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்லேருந்தே இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்டேட், ஹெச்எஸ்பிசியோட அப்கிரேட் வந்து டாக்டர் ரெட்டிக்கான டார்கெட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இன்றைக்கி நியர்லி 3% கிட்ட இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். லாரஸ் லேப், லூபின், சைடஸ் லைஃப், ஃபோர்த்தீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் ஃபார்மா இண்டெக்ஸில் 20 ஸ்டாக்கில் 15 ஸ்டாக் பாசிட்டிவ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ரியல்டியில் 10 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற 8 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ். இதில் ரொம்ப முக்கியமானது ஷோபா லிமிடெட் தான் தொடர்ந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 5 ட்ரேடிங் செஷனில் நியர்லி 10% கிட்ட இந்த ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த இடத்துல பிரிகேட், பிரஸ்டீஜ், டிஎல்எஃப், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்றைக்கி ரைஸ் ஆகிருந்தது. 100 ஸ்டாக் நிஃப்டி ஸ்மால் கேப்பில் 67 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்றைக்கி முதல் இடத்துல ஃபர்ஸ்ட் கிரை பிரெயின் பீஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஸ்டாக்கு இன்றைக்கி 10% இந்த ஸ்டாக் ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகி 403 ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு. ஓவரால் இந்த 1 மந்தில் பார்த்தீங்கன்னா பிரெயின் பீஸ் வந்து நியர்லி 22% இந்த ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2வது இடத்துல டேட்டா பேட்டர்ன்ஸ், வெல்கார்ப், வெல்ஸ்பூன் லிவிங், சிடிஎஸ்எல், ஏஞ்சல் ஒன். அதுக்கு முன்னாடி நான் இந்த செக்டார் ஸ்மால் கேப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 செக்டார் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செக்டார் டிஃபென்ஸ் செக்டார். நேட்டோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோட குளோபல் மீட்டிங் இன்னைக்கு ஜிஆர்எஸ்சி அதாவது டிஃபென்ஸ் செக்டாருக்கான ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஜிஆர்எஸ்சி, டேட்டா பேட்டர்ன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கொச்சின் ஷிப்யார்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். கிட்டத்தட்ட இன்றைக்கி 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 13% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டே ஹையில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 2362ல் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இந்த ஸ்டாக் 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
கொச்சின் ஷிப்யார்ட். இதை தாண்டி ரெண்டாவது செக்டார் டிஃபென்ஸ் செக்டார் முதல் செக்டார் இன்னைக்கு. ரெண்டாவது செக்டார்னு பார்க்கும்போது கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா எக்ஸ்சேஞ்சஸ், புரோக்கரேஜஸ், டெபாசிட்ரிஸ், இந்த கம்பெனிஸ். இதில் இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு சிடிஎஸ்எல். இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 5 செஷனில் பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த மாதத்தில் மட்டும் சிடிஎஸ்எல் 35% கிட்ட நியர்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். அடுத்தது ரயில்வே செக்டார். ரயில்வே செக்டார் இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற செக்டார். இதில் ரயில்டெல் அகைன் இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இன்னைக்கு 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த மந்தில் ரயில்டெல் 40%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீக்காக இருந்தாலும் ரயில்டெல் வந்து ஒரு நியூஸ்னால இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 செக்டார் ரயில்வே, டிஃபென்ஸு, கேபிட்டல் மார்க்கெட், இந்த 3 செக்டார் தீமெட்டிக் ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. இதை தாண்டி இன்னைக்கு நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர், அதாவது டாப் கெய்னர்ன்றதை விட நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லலாம். ஏன்னா மோர் தென் 1%. இல்லை முக்கியமாக ஜேபி மார்கனோட ரிலையன்ஸ் ப்ரோக்கரேஜ் அப்டேட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக் இன்னையோட மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக். 20,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங்கான ஒரு நியூஸ். 7 ரூபாய்க்கு கீழே இறங்கினதுலேருந்து இந்த ஸ்டாக் தொடர்ந்து ஒரு முகமாகவே இருக்குது. இந்த 1 மந்தில் மட்டும் 5% கிட்ட இறங்கியிருக்கு. லாஸ்ட்டு 5 டேஸில் 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அடுத்தது ஹெச்எஸ்பிசியோட அப்டேட் வந்து டாக்டர் ரெட்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஓப்பனிங்கில் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. பட் டே ஃபுல்லாகவே வந்து அந்த கன்சால்டேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த டிக்சன் டெக்னாலஜிஸ், ஹெச்கேசி கார்பரேஷன்ற கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சருக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை வந்து ஆல்ரெடி 6 ஜூன் அன்னைக்கே நாங்கள் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டிக்சன் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. பிஎன்சி இன்ஃப்ரா டெக் 6% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, பிஸ்னஸ் அவுட்லுக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக இருந்தது. முக்கியமாக இந்த ஸ்டாக்கு ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா 318 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. ஹைலேருந்து 18 ரூபா இறங்கினாலும் நியர்லி 5% இந்த ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஒன்று வந்து என்டிபிசி கிரீன். என்டிபிசி கிரீன் இன்னைக்கு 1% பாசிட்டிவ். 1000 மெகாவாட்டுக்கான சோலார் பவர் ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருந்தது, ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். ரெண்டாவது ஏஞ்சல் ஒன் லிமிடெட் புரோக்கரேஜ் கம்பெனி இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டாக் ஃபினான்ஷியல் செக்டாரில். கடந்த மே மந்தோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற கம்பெனி மேன் இண்டஸ்ட்ரீஸ் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் 395 இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் 418 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. நியர்லி 1150 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சென்ட்ரல் பேங்க், முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு ஃபியூச்சர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 451 கோடி ரூபா அளவுக்கு வாங்குறதுக்கான சென்ட்ரல் பேங்க் ஒரு அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தது. இன்றைக்கி நியர்லி 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. நான் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பிஎஸ்சி லிமிடெட் பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட்டாக இருந்தது போனஸ் இஷ்யூவில். இதில் 35% இந்த 1 மந்தில் மட்டும் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 5 ட்ரேடிங் செஷனில் மட்டும் 13% பிஎஸ்சி ரைஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் வந்து நம்ம அடுத்து நாளையோட செஷனுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 2% ஓலா எலக்ட்ரிக் இறங்கியிருக்கு. ரயில்டெல் வந்து நான் ஏன் இன்க்ரீஸ், ஏன்னா ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது காலையிலேருந்து. ஆனால் ரயில்டெல் மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. 274 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு ரீசன். இல்லை இன்னொன்று கோஃபோர்ஜ் லிமிடெட், ஜேபி மார்கனோட அப்டேட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன் இன்றைக்கி இந்த ஸ்டாக் 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. சிட்டி புரோக்கரேஜ் அப்டேட் வந்து பாலிசி பஜாருக்கு இன்றைக்கி கொடுத்துருந்த நியூஸு நியர்லி 3% இன்றைக்கி பாலிசி பஜார் ரைஸ் ஆகிருந்தது. இதில் ஆக்சிஸ் கேபிட்டல், லூபின் அண்ட் ஜைடஸ்க்கு கொடுத்துருந்த நியூஸு. ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி வந்து வீக்காக க்ளோஸ் ஆகிருந்தது. ஏன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது. மற்ற ஆக்சிஸ், கோட்டக் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் ஒரு வீக்னஸ் இருந்தது. வெல்ஸ்பூன் கார்ப் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்த நியூஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர்.
நியர்லி 6% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டாரில் இன்னொரு முக்கியமான ஸ்டாக் நேற்று 20% கிட்ட ஃபால் ஆன ஸ்பார்க் இன்னைக்கு 3% ரைஸ் ஆயிருக்கு. நோ ஃபைனல் இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக இவங்களோட ட்ரக்குக்கான ட்ரையல் வந்து இவங்க ஆல்ரெடி கைவிட்டிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ட்ரையல் ஃபெயிலியர் ஆனது. ஸோ அதனால தான் நேற்று இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது அகைன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் ஸ்பார்க்கில் இருந்தது. இப்போ நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு ஸ்டாக் அப்படின்னா பிஸ்னஸ் அப்டேட் மே மந்தில் மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் கொடுத்த ஷாம் மெட்டாலிக்ஸ் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஜாப் 15% கிட்ட குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறது. பிஎன்ஜி குரூப் ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போ இதில் ப்ரோக்கரேஜ் மார்கன் ஸ்டான்லி கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது 1% இன்னைக்கு கெய்ன்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. அதே போல் மார்கன் ஸ்டான்லி பாலிசி பஜாருக்கான டார்கெட் 2185 கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதே போல் ஃபண்ட் ரைசிங்கான ஒரு நியூஸு. ரெண்டாவது மார்கன் ஸ்டான்லி அதானி போர்ட்ஸுக்கான டார்கெட் ப்ரைஸை 1481 செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதானி போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். அதே போல் மார்கன் ஸ்டான்லி வந்து கிராசிம்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தது நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன் 3% இன்றைக்கி ரீஸ் ஆகிருக்கு. மார்கன் ஸ்டான்லியோட ரேட்டிங் அப்டேட்டு ஓவர் வெயிட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. 6359 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இல்லை டிஃபென்ஸ் செக்டாரில் ஹெச்ஏஎல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 2 நியூஸு. நேட்டோ டிஃபென்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங் ஸ்பெண்டிங் டிஃபென்ஸ் செக்டாருக்கான ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ரெண்டாவது இதில் ஜெஃப்ரீஸோட டாப் பிக்காக ஹெச்ஏஎல் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை சீமென்ஸ் லிமிட்டடும் இவங்களோட டாப் பிக்கில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சீமென்ஸ் இன்றைக்கி 1% இறங்கியிருக்கு. டெலகாம் செக்டாரில் பாரதி ஏர்டெல் டாப் பிக்காக ஜெஃப்ரீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசன் இன்றைக்கி பாரதி ஏர்டெல் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. வெல்ஸ்பூன் லிவிங் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமான ரீசன்னா ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் அப்டேட் வந்து 185 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு லார்ஜ் டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க ஜெஃப்ரீஸ் வெல்ஸ்பூன் லிவிங். இப்போ நியர் டேர்முக்கு இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். கடந்த ஒரு மாதத்தில் 12% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1642 வரைக்கும் ஹை போன இந்த ஸ்டாக்கு 45 கிட்ட ஹை போச்சு. ஆனால் க்ளோசிங்கில் இறங்கினாலும் நியர்லி 1.5% இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சிட்டி ப்ரோக்கரேஜ் 1800 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 1600க்கு நியரில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோட்டெக்கோட அதானி போர்ட்ஸுக்கான டார்கெட் 1750 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜேபி மார்கன் ரிலையன்ஸுக்கு அப்டேட் கொடுத்துருந்தது. நிஃப்டி புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது. பவர் செக்டார் ஏஞ்சலனோட பிஸ்னஸ் அப்டேட், எஸ் பேங்க்கினுடைய ஃபண்ட் ரைசிங் இது எல்லாமே இன்றைக்கி இம்பேக்ட் இருந்தது. எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜிஇயோட ஜெட் இன்ஜின் வந்து மேனுஃபேக்சரிங்கான ஜிஇயோட டிஸ்கஷன் வந்து லேட் ஆகுன்ற நியூஸ் நேற்று ஹெச்ஏஎல் இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கான டிஸ்கஷன் வந்து தொடர்ந்து ட்ராக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. ஹெச்ஏஎலுக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தது. ரயில்வே துறையில் முக்கியமாக டிக்கெட் புக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதார் மேண்டேட்டரி ஆக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. ஸோ இது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசிக்கு ஒரு ஸ்லைட் செட்பேக்காக பார்க்கலாம். பவர் கிரிட் வந்து அக்விசிஷன் நியூஸ் கொடுத்தது. இன்றைக்கி நிஃப்டியில் பவர் கிரிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லார்ஜ் பிளாக் டீல் நேற்று ட்ரேட் ஆச்சு. இண்டிஜின் லிமிடெட் ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு. இதில் வந்து இந்தியாவோட ஏஜ் இன்வெஸ்டர் சுனில் ஷிங்கானியா அபாக்கஸ் கம்பெனி முக்கியமாக புதன்கிழமை இந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கில் ஓப்பனிங்கில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 614 வரைக்கும் போனாலும் பட் க்ளோசிங்கில் இறங்கி முடிஞ்சாலும் பாசிட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 11 அப்சர்வேஷன் வந்து கிளான் ஃபார்மா யூஎஸ்எஃப்டிஏலேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தது. கிளான் ஃபார்மாவுக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸு. பட் ஆனால் இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங்லேருந்து இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆகி நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அகெயின் நிஃப்டியோட ரேஞ்சு ஒரு ஃபால்லேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிருக்கு. இந்த 24,500ன்றது ஒரு குரூஷியல் லெவலாகவும் 24,350 ரெண்டாவது சப்போர்ட்டாகவும் இருக்கும். மேபி நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வீக்குக்கு மேபி இன்றைக்கி வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி பெரிய அளவுக்கு ஒரு டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தது. இன்வெஸ்டருக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருந்த மார்க்கெட் இன்றைக்கி பையிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு.
ஒரு ஒரு நேத்தியோட வாலட்டைல கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வாலட்டைல் மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் செஷன், லாஸ்ட் செஷன். ஸோ ஸ்டாக் செலக்டிவாக நம்ம வாட்ச் பண்ணலாம். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக், ரயில்வே, டிஃபென்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் டாப் செக்டோரலில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ரியல்டி ஸ்டாக்ஸ் தான் லீட் பண்ணிட்டு இருக்கு. பிஎஸ்யூ பேங்க் லாஸ்ட் வீக்கில் நல்லா இருந்தது. பட் இந்த வீக் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் தொடர்ந்து கடந்த ஒரு 2-3 வீக்ஸாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு செக்டார் ஐடி இண்டெக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸு. ஸோ இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. கோஃபோர்ஜோட ட்ரெண்ட், அப்புறம் பர்சிஸ்டன்ட் இன்னைக்கு மோர் தென் 1-2% இன்ட்ராடேல ரெக்கவர் ஆச்சு. பட் இதெல்லாம் சஸ்டெயின் பெரிய அளவுக்கு இல்லை. மேபி இந்த ட்ரெண்ட் நியூட்ரல் க்ளோசிங் ஐடி இண்டெக்ஸ் நாளைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆகுமா, செக்டாரில் லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸு, பிஎம்எஸ், ஏஐஎஃப் இந்த மாதிரி நீங்கள் இதை பற்றின ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.